ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைரலி டிராவர்சிங் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த ஸ்பைரல் ஆர்டர்ல ஒன்று இருக்குல்ல, இப்போ 1 2 3 4 5 6 7 8 சொல்லிட்டு இந்த ஆர்டர்ல இருக்கும். நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 2 3 4 அப்புறம் கீழே 8 இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி போயிட்டு கரெக்டா எண்டுக்கு வரணும்ல. ஸோ அதே மெத்தட் தான், லைக் கொசுவத்தி மாதிரி வரணும். ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். இதுக்கு வந்து நம்ம 4 பாயிண்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பைத்தான்லயும் போடலாம். நான் உங்களுக்கு ஜாவால போறேன், ஏன்னா நேத்தே சொல்லியிருந்தால நிறைய பேர் ஜாவால கேட்டிருந்தீங்க. வாங்க கோடிங் குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவாவுடைய பேசிக் கோடு இருக்குல்ல, இந்த ஜாவா டாட் இதெல்லாம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபால்ட்டா இது பண்றது. அதுக்கப்புறமா ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து ரிசல்ட் இண்டெக்ஸ் அப்புறம் அந்த 4 பாயிண்ட் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ரிசல்ட் தான் ரிசல்ட் ஸ்டோர் ஆக போகுது, இண்டெக்ஸ் வந்து ட்ராக் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போவோம், அப்புறம் அது வந்து டாப் ஆகிடும். ஸோ டாப்லேருந்து பாட்டமுக்கு வரும். ஸோ அப்புறம் பாட்டம்லேருந்து, அதாவது அது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும், லெஃப்ட்லேருந்து திருப்பி மேலே போகும், மேலேருந்து திருப்பி வந்து அந்த ஃபுல்லாக ஸ்பைரல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும். ஸோ இது வந்துட்டு பார்க்க தான் பெருசு, பட் ஆனால் ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் கோடு. ஸோ இதுக்கு தான் நான் வந்து ஜாவா போடாமல் வந்துன்னு. ஸோ அவ்வளோதாங்க, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஈஸி தான். நீங்கள் வேணால் பைத்தானில் கூட நீங்களே ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ண மெத்தட் தான். உங்களுக்கு பைத்தானை பற்றி தெரிஞ்சிருந்துன்னா யாருன்னா போட்டிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க, பார்க்குறேன். எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஸோ அதுதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதான் இந்த ஒரு வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ டாடா.